நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்வெளியுடைய பல பகுதிகளில் ரொம்ப ஆழமாக பார்த்துருக்கு. அந்த டீப் ஃபீல்டு வியூ நமக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்துருக்கு. சில பொருட்கள் நம்ம ஈஸியாக பார்க்கலாம், பட் பல பொருட்கள் நமக்கு ஈஸியாக பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. பட் அதில் பல ஆச்சரியங்கள் இருக்கும். பிரபஞ்சம் பிறந்து சில 100 மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே இருந்த காலத்தில் திடீர்னு ஒரு புள்ளி தோண்டி இருக்கு. அப்படி உருவான அந்த சின்ன புள்ளி திடீர்னு சில பில்லியன் ஆண்டுகளுக்கு முற்றிலுமா மறைஞ்சு போயிருக்கு. ஆயிரக்கணக்கான மர்ம பொருட்களை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான பொருட்களை நம்ம லிட்டில் ரெட் டாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இது எதுக்கு உருவாகுச்சு, எதுக்கு திடீர்னு காணாம போச்சு? இந்த சின்ன சின்ன சிவப்பு புள்ளிகள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கேலக்சியுடைய குழந்தை பூர்வமாக இருக்கலாமா, அல்லது கோடிக்கணக்கான சூரியனுடைய உயிரை வாங்குற சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக இருக்கலாமா? பல கேள்விகள் இருக்கு. இந்த ஒரே கண்டுபிடிப்பு யூனிவர்ஸுடைய ஆரம்ப வரலாறை பற்றின நம்மளுடைய புரிதலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்து இந்த மர்மமான அந்த லிட்டில் ரெட் டாட் நம்மகிட்ட சொல்ல முயற்சி பண்ணக்கூடிய உண்மை என்னங்கிறத ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். யூனிவர்ஸுடைய வரலாறை நம்ம ஒரு மிகப்பெரிய புத்தகமாக நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா அதில் முதல் சில பக்கங்கள் இன்னும் முழுமையாக வாசிக்கப்படாமல் இருக்குது. அந்த பக்கங்களில் என்ன நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதன் உருவாக்கின பல டெலஸ்கோப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று GWS. நம்ம பார்வையை 13 பில்லியன் ஒளியாண்டுகளை தாண்டி நம்ம பார்த்தோம்னா பல ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆரம்ப கால பிரபஞ்சத்தை நம்ம ஆய்வு செஞ்சுட்டு இருக்க போது வானியலாளர்கள் எதிர்பாராத ஒன்றை பார்த்தாங்க. அவங்களுடைய கண்ணில் பட்டது படங்களில் பல இடங்களில் ரொம்ப சின்னதாகவும் அடர்ந்த சிவப்பு நிறத்துலையும் வெளிச்சம் வரக்கூடிய பொலி தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு. முதல்ல அது ஒரு சாதாரணமான தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியாக நினச்சாங்க. ஆனால் அதோடைய வெளிச்சம் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலியமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது அந்த எண்ணம் மெதுவாக மாற தொடங்குச்சு. காரணம், அது எந்த வகையிலையும் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விண்வெளி பொருள் மாதிரி தோணுச்சு. அதில் அளவு ஒரு சாதாரணமான ஒரு கேலக்சியை விட ஆயிரக்கணக்கான மடங்கு ரொம்ப சின்னது. ஆனால் அது வெளியிடக்கூடிய ஆற்றல் சில நேரங்களில் மிகப்பெரிய கேலக்சிக்கு இணையாக கூட இருக்கு. இவ்வளோ சின்ன பகுதியில் இவ்வளோ அதிகமான ஆற்றல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுது. இந்த மர்மமான பொருட்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பேர் இருக்கு. இதை நம்ம லிட்டில் ரெட் டாட்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் சிறிய சிவப்பு புள்ளிகள். இதோடைய பேரு சாதாரணமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் அசாதாரணமா இருக்கு. முதல்ல இந்த பேரை பலர் அந்த புள்ளி சிவப்பா இருக்கிறனால தான் இந்த பேர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இது இயல்பான நிறம் கிடையாது. அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் பிரபஞ்சம் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறனால பல பில்லியன் ஆண்டுகளுக்கும் அது பயணம் செஞ்சு நம்மளுடைய கண்ணுக்கு வரும்போது அலைநீளம் நீண்டுட்டே இருக்கும். மனித கண்களுக்கு சிவப்பு பகுதியை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம காஸ்மாலஜிக்கல் ரெட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் அந்த பொருளுடைய உண்மையான நிறத்தை விட பிரபஞ்சம் விரிவடைதலுடைய சிக்னேச்சராக இருக்கலாம். ஆனால் அதுவே முழு காரணம் நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த லிட்டில் ரெட் டாட்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய அடர்த்தியான ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வாயு மேகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த வாயுக்கள் அதிக ஆற்றல் இருக்கக்கூடிய நீல ஒளியையும் புற ஊதா கதிர்களையும் உறிஞ்சி மற்ற வெளிச்சங்களை வெளிவிடுது. ஆனால் நீளமான இன்ஃப்ராரெட் அலைகள், அதாவது ரொம்ப நீளமான வேவ்லென்த் மட்டுமே அதனால உறிஞ்ச முடியலைங்கிறனால அது வெளியே வருது. இன்ஃப்ராரெட் கண்களுக்கு நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. பட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அது ரொம்ப அழகாக பார்க்கும். இங்கே தான் இந்த கதையுடைய உண்மையான ஆச்சரியமே தொடங்குது. இந்த லிட்டில் ரெட் டாட்ஸ் எல்லாமே பிரபஞ்சம் உருவாகி வெறும் 600 to 900 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள உருவான பொருட்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனால் காலம் முன்னேறி போயிட்டே இருந்திருக்கு. பிரபஞ்சத்துக்கு சுமார் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலே வயதாயிடுச்சு. இந்த மர்ம பொருள் ஒன்றுக்கு பின் ஒன்றா மறைய ஆரம்பிச்சிருக்கு. அது எங்க போச்சு, அது எங்க அழிஞ்சிருச்சு, அல்லது அது முற்றிலும் வேறு ஒரு பொருளாக மாறிடுச்சா? இந்த கேள்விக்கான பதிலை தேடுறதுல இப்போ இருக்கக்கூடிய வானியல் அறிஞர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பதில் கேலக்சிக்கு உண்டான பிறப்பையும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுடைய உருவாக்கத்தையும், ஏன் நம்மளுடைய மில்கிவே கேலக்சி மாதிரியான கேலக்சி மண்டலங்களையும் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை எழுதுறதுக்கான ஒரு சாட்சியா இருக்கு. ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள் உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அதோடைய போட்டோ மட்டுமே நம்ம பார்த்து முடிவு செய்யற ஒரு விஷயம் கிடையாது. அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளியை
ரொம்ப சின்ன அலைநீளங்களா பிரிச்சு நம்ம ஆராயணும். இதுக்கு பயன்படுத்தக்கூடியது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற முறை. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கேலக்சியும் ஒவ்வொரு பிளாக் ஹோலும் கூட தங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒளி கையப்பத்தை வச்சிருக்கு. அந்த சிக்னேச்சரை நம்ம படிக்கும்போது அதோடைய உண்மையான முகம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த லிட்டில் ரெட் டாட்ஸ் உடைய ஒளியை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா கிடைச்ச முடிவுகள் விஞ்ஞானிகள் மேலும் குழம்ப ஆரம்பிச்சாங்க. காரணம், அதோடைய வெளிச்சத்துல சில அம்சங்கள் ரொம்ப வேகமா சுத்தக்கூடிய வாயுக்கள்னால மூடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ப்ரோட் எமிஷன் லைன்ஸ் பொதுவா ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோலை சுத்தி தான் இருக்கும். ஒளியுடைய வேகத்துக்கு நெருக்கமா சுத்தக்கூடிய வாயு மேகங்கள் அதுல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்த சின்ன சிவப்பு புள்ளியுடைய மையத்துல ஏற்கனவே ஒரு பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா அடுத்த நொடியே அந்த இடம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. காரணம், இந்த லிட்டில் ரெட் டாட்ஸை உருவான காலத்துல பிரபஞ்சத்துக்கு வயது வெறும் சில 100 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான். அந்த அளவுக்கு இளம் பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான அல்லது 100 மில்லியன் சூரியன் நிறைக்கு சமமான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய கணக்குகளை விட பல மடங்கு வேகமாக வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட எல்லா கம்ப்யூட்டர் மாடலும் ஒரு சாதாரணமான ஒரு நட்சத்திரம் சுருங்கி உருவாகக்கூடிய பிளாக் ஹோல் தொடர்ந்து வாயுக்களை சாப்பிட்டுட்டு வளர்ந்தாலும் இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான அளவை எட்டவே முடியாது. அப்படின்னா இந்த சின்ன சிவப்பு புள்ளி அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பொருள் உண்மையிலேயே பிளாக் ஹோல் தானா, அல்லது இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பொருள் இதுவரைக்கும் நம்ம பார்க்க முடியாத பார்த்து இல்லாத ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு பொருளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் நம்ம பல ஆராய்ச்சிகள் மூலியமா தேட ஆரம்பித்தோம். தனித்தனியாக குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சிலர் இது உண்மையிலேயே ஒரு மிக வேகமாக வளர்ந்துருக்கக்கூடிய பிரிமோடியல் பிளாக் ஹோல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சில குழுக்கள் இது ஒரு எக்கச்சக்கமான புதிய நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய அடர்த்தியான ஸ்டார்பஸ்ட் ரீஜியன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வெளியான புதிய ஆய்வு இந்த ரெண்டையும் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான ஒரு சாத்தியத்தை முன் வச்சுது. அதன்படி நம்ம இப்போ லிட்டில் ரெட் டாட்ஸ் அப்படின்ற இந்த பொருளை முழுமையாக உருவான ஒரு கேலக்சி இல்லை அப்படின்னும், அதே நேரத்தில் முழுமையாக வளர்ந்த ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலும் இல்லை அப்படின்னும் சொல்லுது. அதுக்கு மாறா இது ரெண்டும் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு அரிய இன்டர்மீடியேட் எவல்யூஷன் ஸ்டேஜ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அது ஒரு மனித குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு குழந்தையை பார்த்து இது ஒரு டாக்டர் அல்லது இது ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதோடைய திறன் ஏற்கனவே வேற மாதிரி இருக்கலாம். இது மாதிரி தான் லிட்டில் ரெட் டாட்ஸை இப்போ எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்சியாவோ அல்லது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாவோ நம்ம நினைக்க வேணாம். இந்த விளக்கம் சரியாக இருந்துச்சுன்னா வானியலாளர்கள் பல ஆண்டுகளாக விடை தெரியாமல் ஒரு மிகப்பெரிய புதிரை தீக்கிறதுக்கு தேடிட்டே இருக்காங்க. யூனிவர்ஸோடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எப்படி இவ்வளோ வேகமாக உருவாகுச்சு? இந்த கேள்விக்கான பதில் இந்த சின்ன புள்ளிகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கலாம். நம்ம தொடர்ந்து தேடுவோம். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பல ஆச்சரியங்களை நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாய்.